எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சைக்காலஜிக்கலா நம்ம மனத எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது குறித்து ஒரு கதைய நான் சொல்லப் போறேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்த எடுத்து நம்ம செய்றோம்ன்னு சொன்னா, அதுல நமக்கு கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறத நோக்கி தான் போயிட்டுருப்போம். அந்த விஷயத்த செய்வோம். செஞ்சுகிட்டு இருக்க நேரத்துல பாதி தூரத்துக்கு போவோம். போற நேரத்துல நம்மளால முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டுல நம்ம திடீர்னு எப்புட்றா இதுல ஜெயிக்க போறோம்ன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனாலும் சில பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணும்போது என்கரேஜ் பண்ணக்கூடியவங்களா இருந்தா, அவங்க என்ன சொல்லுவாங்க, "நீ இதுல கண்டிப்பா ஜெயிச்சிருவ" அப்படிம்பாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த உலகமே நம்மள பற்றி என்ன சொல்லும்? இத மாதிரி உன்னுடைய நீ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அதுக்கு இந்த வேலையெல்லாம் ரொம்ப சின்னது. ஏன் நீ இத எடுத்து பண்ற? அதுக்கப்புறம் இந்த வேலை உனக்கு ரொம்ப பெருசு. நீ இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள்ல இத செய்ய முடியாது. நீ இதுக்கு தகுதியானவன் அல்ல. அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது இட்ஸ் அன்லைக்லி அப்படின்னு உனக்கு சொல்லக்கூடியவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம அத பத்தி கண்டுக்கவே கூடாது. அத நம்ம அந்த இடத்த விட்டு சரி, சரியாங்க, அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நகர்ந்து நம்மளுடைய வெற்றிய மட்டும் நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நான் சொல்றேன். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி அத பத்தி நான் சொல்லப் போறேன். அதாவது அறிவியல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேனீர் பூச்சி நமக்கே தெரியும். அந்த தேனீர் பூச்சியால நகர முடியாது, பறக்க முடியாது அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. ஏனன்னா, அதுடைய உடம்பு உடைய வெயிட் அது அப்படி இருக்கும். ரெக்கைகள் சின்னதா இருக்கும். ஆனா, அதனால தான் தேனீர் பூச்சியால பறக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தேனீர் பூச்சி கண்டுக்கிறதே கிடையாது. அதுல அப்படி ஒரு ஒண்ணுமே இல்ல. தேனீர் பூச்சி ஒரு பூக்கள்ல இருக்கும், இன்னொரு பூக்களுக்கு நகர்ந்துரும். அது பறக்க ஆரம்பிக்கும், ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் எல்லா தேனீர் பூச்சிகளோட போய் சேர்ந்துக்கும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படிதான். ஒருத்தர் நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த செஞ்சு காமிக்கிறதுக்கு யாருடைய பர்மிஷனும் தேவையில்ல. யாருடைய ஒப்புதலும் தேவையில்ல. நம்ம நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு இந்த தேனீர் பூச்சிகள் பறந்து ஒரு இடத்த விட்டு நகர்ந்து போய் இது வெற்றியை அடையிறது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி அடையணும். எல்லாருக்குமே சிறப்பா அமையணுங்கிறது தான். தேங்க்யூ ஆல்.